கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் நல்ல கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வேத பாட வகுப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த நாளிலே வசனங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவி நம்மோடு பேசும்படி நம்முடைய எல்லார் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை எல்லாவற்றையும் ஆவியான கரங்களில் ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாரும் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றி இருந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதபாட வகுப்பிற்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 17வது நாளிலும் தொடர்ந்து நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் உடைய வேத வாக்கியங்களை எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, ஆண்டவரே சரியான அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு விளக்கி ஆண்டவரே கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியானவர் ஆளுகை செய்யும், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும் பரிசுத்த ஆவியான பிரசன்னத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 16 நாட்களும் நாம் அப்போஸ்தலன் யோவான் கண்ட தரிசனத்தை குறித்தும் இருக்கிறவைகள் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தின சபைகளை பற்றினதான தீர்க்க தரிசனங்களையும் அதை குறித்தான சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். கர்த்தர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து சபையின் காலங்கள் முடிவடையும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மணவாளனாய் மத்திய ஆகாயத்தில் வருவார் என்கிறதான அந்த காரியத்தை ராப்சர் சபை எடுத்துக்கொள்ளப்படும்படி வருகிறதான அந்த வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து நாம் கடந்த நாட்களிலே அந்த வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்பதையும், அவருடைய வருகை எப்படி இருக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படி நடக்கும் என்பதை குறித்து வசனங்களின் அடிப்படையில் மரித்தவர்கள் எப்படி உயிரோடு எழும்புவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் எப்படி மறுரூபம் ஆவார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து, அந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவையான ஆயத்தங்கள், தகுதிகள் என்ன என்பதையும் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் சபையின் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சம்பவிக்கிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். இதை குறித்துதான இந்த உபத்திரவ காலங்கள் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் 7 வருட அந்த ஆளுகை குறித்து நாம் கடந்த நாளிலே நாம் அதை குறித்ததான ஒரு அறிமுகத்தை நாம் 16வது நாளிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அப்போஸ்தலன் யோவானை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். அங்கு ஒரு மகிமையான பரலோக ஆராதனையை அவர் பார்க்கிறார். அதை குறித்து கடந்த நாட்களில் 14வது நாளிலும் 15வது நாளிலும் அந்த மகிமையான பரலோக ஆராதனை குறித்து நாம் தியானித்தோம். அந்த ஆராதனை குறித்து தியானிக்கும் பொழுது நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த ஆராதனை யோவான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைக்கிறார் என்பதை குறித்து, பிதாவின் கையிலிருந்து 7 முத்திரைகள் உள்ளதான அந்த உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்த அந்த புஸ்தக சுருளை இயேசு கிறிஸ்து வாங்கினதை குறித்தும், அந்த முத்திரை உடைப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்க என்பதை குறித்தும் கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த முத்திரை உடைக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த பூமியிலே 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்யப்படும்படி கர்த்தர் அந்த நாட்களை சாத்தான் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவினாலே இந்த உலகம் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆகவே இந்த இனி வரப்போகிற சம்பவங்களை தியானிக்கும் பொழுது நம்முடைய சிந்தையை நாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இப்ப இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது சபைகள் பூமியில் இல்லை. சபை, மணவாட்டி சபை மணவாளன் இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்தித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அதற்கு பின்பதாக இந்த 7 வருடங்கள் பூமியிலே அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்துவினாலே இந்த பூமியிலே இருக்கிறதான ஜனங்கள் அநேக விதமான நெருக்கலை சந்திக்க போகிறார்கள். அதே சமயம் இந்த 7 ஆண்டுகளும் பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படி தன் கோபாக்கினை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த அந்த கிறிஸ்துவின் நாட்களில் தேவனுடைய கோபாக்கினை ஒரு பக்கம் ஜனங்கள் மேலே வெளிப்படும், இன்னொரு பக்கம் அந்த கிறிஸ்துவினாலே ஒரு சமாதானமற்றதான ஒரு வாழ்க்கைக்குள் ஜனம் தள்ளப்படுவார்கள். ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை, இன்னொரு பக்கம் அந்த கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள். இவைகளுக்கு மத்தியில் தான் வருகையிலே கைவிடப்படுகிறதான பூமியின் ஜனங்கள் இருப்பார்கள். கருமையானவர்களே, இதை தியானிப்பதற்கு முன்னதாகவே சபையாகிய நீங்களும் நானும் கொஞ்சம் நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு ஆயத்தமாகி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதியாக இருப்போமேயானால் வரப்புகிறதான கோபாக்கினை நாட்களுக்கு தப்பித்துக் கொள்வோம். இனி வருகிறதான கோபாக்கினைகள் அது மகா பயங்கரமானது. அதை குறித்தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த உபத்திரவ காலத்தை குறித்து நான் கடந்த நாட்களிலே வகுப்பிலே சொன்னேன். முதல் 3.5 வருடங்கள் அது உபத்திரவத்தின் ஆரம்ப காலங்கள் என்றும், அடுத்த 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலங்கள் என்றும் பார்த்தோம். அது மகா கொடிதானது. ஆகவே என் கருமையான சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு தப்பும்படி, அதற்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கு ஆயத்தமாகும்படி இன்றைக்கு கர்த்தர் கையில் உங்களை ஒப்புக் கொடுங்க. இன்றைக்கு வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்புக் கொடுங்க. கோபாக்கினை தப்பித்துக் கொண்டு வருகை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். நல்லா கவனிங்க. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைப்பது உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். இந்த முத்திரை உடைக்கப்படுகிற இந்த நாட்களில் சபை பூமியில் இருப்பது இல்லை. அதை நன்றாய் முதல் புரிந்து கொள்ளுங்கள். இது குறித்து கடந்த வகுப்பில் நான் சொன்னேன். இந்த முத்திரை உடைக்கப்படுவது தேவனுடைய கோபாக்கினைக்கு அடையாளம். ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு சம்பவம் பூமியில் நடக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது முதலாம் முத்திரை உடைக்கண்டேன், ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதில் ஒரு மனிதன் உட்கார்ந்தான். இப்படி ஒவ்வொரு சம்பவம் நாம் பார்க்கிறோம். இவைகள் ஒவ்வொன்றும் பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள். இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனுடைய கோபாக்கினையை பூமியில் இருக்கிற ஜனங்கள் மேல் வெளிப்படுத்துகிறது. ஆக ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு சம்பவம் பூமியில் நடக்கிறது. இந்த 7 முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த 7ம் ஒவ்வொரு சம்பவம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முத்திரை உடைக்கும் பொழுது ஒரு காரியம் பூமியில் நடக்கிறது, அடுத்த முத்திரை உடைக்கப்படும் பொழுது இன்னொரு காரியம் பூமியில் நடக்கிறது. ஆக இந்த 7 முத்திரையும் 7 சம்பவங்கள். அந்த 7 சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு காரியமும் இந்த பூமியில மகா வேதனைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறது. அதே போல இந்த முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்னென்ன உபத்திரம் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன் சீசலுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் 3ஆம் வசனத்தில் சீசல் கேட்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம்? நீர் வரப்போகிறீரே, நீர் வரப்போவதற்கு என்ன அடையாளம்? இந்த உலகம் முடிய போகிறதே, இந்த உலகம் முடியப்படுவதற்கு என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லும் என்று சொன்ன பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வசனங்களிலே கர்த்தர் அநேக அடையாளங்களை சொன்னார். இப்ப ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை இங்கு பார்க்க முடியும். அப்படியானால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதான சம்பவங்கள் உபத்திரவத்தின் காலத்திலே நடக்கிற சம்பவங்கள். இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களுக்கு சொல்லும் பொழுது நான் அப்பொழுது சொன்னேன், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இவையெல்லாம் இன்றைக்கு நடப்பது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் தானே ஒழிய ஆண்டவர் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் முழு நிறைவேறுதல் இல்லை. அந்த தீர்க்க தரிசனத்தின் முழு நிறைவேறுதல் அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே உபத்திரவத்தின் காலங்களிலே நடக்கும். அது யுத்தமானாலும், பஞ்சமானாலும், கொள்ளை நோய்களானாலும், மரணங்களானாலும், அது மகாபெரிய பூமி அதிர்ச்சிகளானாலும், இவை எல்லாமே இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆனால்
அவைகள் கர்த்தர் சொன்னதான முழு அடையாளத்தின் நிறைவேறுதல் இல்லை. ஆண்டவர் சொன்னதான அந்த அடையாளங்கள் முழுமையாய் நிறைவேறுவது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில். இன்னைக்கு பாருங்க, கொரோனா கொள்ளை நோய் வேகமாய் பரவுகிறது. இதே நாம் பெரிதா நினைக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னதான அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் அது அதிபயங்கரமானது, அந்தி கிறிஸ்து நாட்களில் நடக்கும். ஆகவே அந்த உபத்திரவங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பமாகிறது. இப்பொழுது ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது திரும்ப 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்ப ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து முதலாம் முத்திரையை புத்தகத்தில் உடைக்கிறார். உடைக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே வந்து பார். அந்த சத்தம் ஒரு இடிமுழக்கத்தின் சத்தம் போல் இருக்கிறது. யார் அதை சொல்லுகிறார் என்றால் 4 ஜீவன்களிலே ஒரு ஜீவன். இந்த 4 ஜீவன்கள் யார் என்று கடந்த நாட்களை பார்த்தோம். தேவன் அமர்ந்த சிங்காசன சுற்றும் 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். அந்த 4 ஜீவன்களும் தேவதூதன் ஒரு பகுதி என்று பார்த்தோம். அந்த 4 ஜீவன்களும் ஒன்று சிங்க முகம், ஒன்று காளை முகம், ஒன்று மனுஷ முகம், இன்னொன்று கழுகு முகம், இப்படிப்பட்ட முகங்கள் உள்ள 4 ஜீவன் என்று பார்த்தோம். அந்த 4 ஜீவன்களிலே முதலாம் ஜீவன் என்று சொல்லும் பொழுது சிங்க முகம் உள்ளதான அந்த ஜீவன் இப்ப யோவான் அதை பார்த்து சொல்லுகிறது, இங்கே வந்து பார் என்று சொல்லுகிறது. அதாவது இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது யோவான் பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுதே அந்த ஆராதனை நடக்கும் பொழுது யோவான் அங்கு இருக்கிறார். அப்போ இந்த காட்சி நடக்கும் பொழுது முத்திரை உடைக்கப்படுகிறது பரலோகத்திலே. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தூதர்கள் அங்கு கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் அமர்ந்து இருக்கிறார். அவரிடமிருந்து ஆட்டுக்குட்டியான புத்தகத்தை வாங்கி முத்திரை உடைக்கிறார். இது நடப்பது பரலோகத்திலே. இப்ப யோவான் அங்குதான் இருக்கிறார். அங்க ஆவிக்குள்ளாக கொண்டு போகப்பட்டு அங்கு இருக்கிறார். இப்ப ஜீவன் சொல்லுகிறது, இங்கே வந்து பார். இப்ப யோவான் அந்த தேவதூதன் அந்த 4 ஜீவன் முதலாம் ஜீவன் காண்பிக்கிற அந்த இடத்திலிருந்து பார்க்கிறார். பூமியிலே நடக்கிற சம்பவங்களை அவர் பார்க்கிறார். இப்போ முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு காட்சியை இந்த யோவான் பார்க்கிறார். ஒரு வெள்ளை குதிரை பார்க்கிறார். அந்த வெள்ளை குதிரையின் மேல ஒருவர் அமர்ந்திருக்கிறான். அந்த மனிதன் கையில வில் இருக்கிறது. அவன் தலையில கிரீடம் போடப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது எங்க நடக்குதுன்னா பூமியில நடக்குது. யோவான் பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கிறார். அந்த பூமியில ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு போகிறது. அதில் ஒரு மனிதன் வில்லை பிடித்து அமர்ந்திருக்கிறான். ஒரு கிரீடம் தலையில வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டு போகிறான். யார் இந்த வெள்ளை குதிரை? இந்த வெள்ளை குதிரையில் அமர்ந்திருக்கிற மனிதன் யார்? நாம் பொதுவாக வெள்ளை குதிரை என்று சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் வருகிறார் என்று நாம் நினைக்கிறோம். நீங்க வெளிப்பட கடைசி அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற வெள்ளை குதிரையில் வருகிறவன் இயேசு கிறிஸ்து அல்ல. இங்கு சொல்லப்படுகிற மனிதன் அந்தி கிறிஸ்து. ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஆண்டவராக இயேசு முத்திரை உடைக்கும் பொழுது முதல் சம்பவம் நடக்கிறது, அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான். ஆக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பூமியில நடக்கிற முதல் சம்பவம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். இந்த அந்தி கிறிஸ்து அவன் எப்படி இருப்பான்னு கடந்த நாட்களில் சொன்னேன். அவன் சாத்தானின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதன் முழு உலகத்தினாலும் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருப்பான். முழு உலகமும் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கும்படி அங்கீகரிக்கப்பட்டவன். ஆகவே வெள்ளை என்பது எப்பொழுதும் ஒரு சமாதானத்துக்கு அடையாளம். இவன் வெள்ளை குதிரையில் வருகிறான் என்று சொல்வது எதை குறிக்கிறது என்றால், இவன் ஒரு போலியான சமாதானத்தை இந்த உலகத்திற்கு வாக்கு பண்ணுவான். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஒரு பயங்கரமான குழப்பங்களும் ஒரு பயங்கரமான இடரலான காரியங்களும் பூமியில சம்பவிக்கும். ஒரு பக்கம் ஜனங்களுடைய வேதனை. ஆகவே இந்த பூமியில கைவிடப்பட்ட சபை மக்களுடைய புலம்பலும் கூக்குரலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம்
அநேக விபத்துகள், அநேக காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள், இதை நிமித்தம் குழம்பி கிடக்கிற, புரியாமல் சமாதானத்தை இழந்து போய் ஒரு ஸ்தம்பித்து போன கைவிடப்பட்ட உலக ஜனங்கள், இப்படி முழு உலகமும் குழப்பத்தின் மத்தியிலே சமாதானம் இல்லாமல் ஸ்தம்பித்து போயிருக்கிற அந்த நேரத்தில் உலகம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சா போதும். இந்த நேரத்தில் தான் முழு உலகத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவனை போல அவன் ஒரு போலியான சமாதான வாக்கு பண்ணி அவன் வெளிப்படுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஏன் அந்த மனிதனை முழு உலகம் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறது? அவன் வாக்கு பண்ணுகிற போலியான சமாதானம். ஆகவே இந்த மனிதன் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன். ஒருபோதும் பிசாசு சமாதானம் தருகிறவன் அல்ல. சமாதானத்தை தருகிறேன் என்று ஜனங்களை வஞ்சிப்பான். அப்போ முத்திரை உடைக்கப்படும் பொழுது முதல் சம்பவம், அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஜனங்கள் எல்லாரும் இவனை தெய்வத்தை போல பார்ப்பார்கள், இவன் தெய்வ சக்தி உள்ளவனை போல் பார்ப்பார்கள். ஆனால் முழுக்க முழுக்க சாத்தானின் ஆவி உள்ளவன். ஆக ஜனங்கள் இந்த அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்படுவார்கள். இதைத்தான் அருள்நாதர் இயேசு எச்சரிப்பாய் சொன்னார் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அந்த காரியத்தை, அதாவது உலகத்தின் முடிவுக்கும் ஒரு வருகைக்கு என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும்? வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கும். எதை ஆண்டவர் இயேசு சொன்னார்? இந்த உலகத்தின் முடிவில் ஆரம்பமாக வெளிப்படுகிற அந்தி கிறிஸ்துவால் உலகம் வஞ்சிக்கப்படுகிறது. இப்ப முழு உலகம் இந்த அந்தி கிறிஸ்துவ தெய்வத்தை போல பார்க்கும்படி இந்த அந்தி கிறிஸ்துவின் வார்த்தையினால் வஞ்சிக்கப்படுகிறது. ஆக முழு உலகமும் ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து எழும்பும் பொழுது முழு உலகத்திற்கும் எல்லா நாடுகளுக்கும் இவன் தலைவனை போல இவன் உயர்த்தப்படுவான். அவன் உயர்த்தப்படுவதை குறித்து இங்கே சொல்லப்படுது பாருங்க. அந்த குதிரையில் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் கையில் வில்ல பிடிச்சிருக்கிறான், அம்பு கிடையாது அவன் கையில். அம்பு இருக்கிற போல் சொல்லப்படலை. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? அவன் ஜெயிப்பவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வில்ல வச்சு யாரும் ஜெயிக்க முடியாது. யுத்தத்தில் அவன் சண்டையிட்டு ஜெயிக்கணும்னா வில்லோட சேர்த்து அம்பு தேவை அவனுக்கு. இவன் கையில் அம்பே இல்லை, ஆனால் இவன் ஜெயிக்கிறானாம் நாடுகளை. அப்போ இவன் ஒரு இராணுவ பலத்தை கொண்டு, இராணுவ படைகளை கொண்டு தேசங்களை ஜெயித்து முழு உலகத்துக்கும் தலைவனாக இவன் வரப்போகிறவன் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாட்டை யுத்தம் பண்ணி ஜெயித்தாத்தான் அந்த நாட்டை தனக்கு அடிமையாக்கி இவன் தலைவனாக வர முடியும். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து எல்லா நாடுகளுக்கும் தலைவனாயிடுறான். அப்போ எல்லா நாடுகளும் எப்படி தன் வசப்படுத்தினான்? யுத்தம் பண்ணி அல்ல, சண்டை போட்டு இவன் ராஜாவாவதில்லை. இவன் சாதுரியமான ஞானத்தினால், வஞ்சகத்தினால் அநேகரை ஏமாற்றி முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் வில்லை பிடித்திருப்பான், அவன் வெள்ளை குதிரையில் சமாதானம் உண்டாக்குவனை போல போலியான சமாதானத்தை வாக்கு பண்ணி வருவான். அவன் ஜெயிப்பவனாக இருப்பான். முழு உலகத்தையும் ஜெயித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். எப்படி இவன் முழு உலகத்தை தன் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்? இவன் ஒரு சாதுரிய ஞானத்தால் வர முடியுமா? இது எப்படி சாத்தியம்? முழு உலகம் எப்படி அங்கீகரித்துக் கொள்ளும்? இந்த அந்தி கிறிஸ்து வரப்போவதை குறித்து ஏற்கனவே சரித்திரத்தில் இதே போல சம்பவம் நடந்திருக்கிறது. அது நடக்கும் என்பதை குறித்து தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இந்த அந்தி கிறிஸ்துவை போலவே ஒரு முன்னோட்டமான ஒரு காரியம் சரித்திரத்தில் நடக்கும் என்று தானியேல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. வாசித்து பாருங்க. தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இந்த அந்தி கிறிஸ்து எப்படி வெளிப்படுவானாம்? இவன் ஒரு சாதாரண அவமதிக்கப்பட்ட மனுஷன், இவன் ராஜ்யபாரத்துக்குரியவன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த அந்தி கிறிஸ்து எழும்பும் பொழுது அவன் இந்த நாடுகளை ஜெயிக்கிற ஒரு ராஜாவாக இருக்க மாட்டான். இவன் ஒரு அற்பமான மனிதனாக இருப்பான். ஆனால் இவனுக்கு ராஜ்யங்கள் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? சாதுரிய ஞானத்தினால். சரித்திரத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவை போலவே ஒரு மனிதன் எழும்பி இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. அதாவது இது எப்படி நடந்தது? இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்ட சம்பவம் எப்போ நிறைவேறினது என்றால்,
கிரேக்க சாம்ராஜ்யம், அதாவது நேபுகாத் நேச்சார் தலைமையில் பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை மேதிய பெர்சிய கூட்டுப்படைகள் யுத்தம் பண்ணி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தன்வசப்படுத்தி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் பலத்து வரும் பொழுது கிரேக்க நாட்டின் அரசரான பிலிப், அவனுடைய மகன் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் தன் இளம் வயதில் தன் கிரேக்க படையை கூட்டிக் கொண்டு அவன் அநேக நாடுகளோடு யுத்தம் பண்ணி அவன் பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எழுப்பினான். ஆக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இந்த மகா அலெக்சாண்டரால் வீழ்த்தப்பட்டு இந்த மகா அலெக்சாண்டர் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். இந்த மகா அலெக்சாண்டருக்கு 4 தளபதிகள் இருந்தார்கள். அந்த 4 தளபதிகளுடைய கூட்டுப்படையால் தான் இவன் பெரிய யுத்தங்களை செய்தான். இந்த மகா அலெக்சாண்டர் சாகும் பொழுது அவனுடைய ராஜ்ய மேன்மையை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவன் சாகும் முன்பதே சொன்னான், நான் ஜெயித்ததான இந்த நாடுகள், நான் ஜெயித்த சாம்ராஜ்யம் என் சந்ததி போகக்கூடாது. என் கூட இருந்த 4 தளபதிகள் தாலமி, செலுக்கஸ், லைசுமாக்கஸ், கசாண்டர் என்கிற 4 தளபதிக்கு பிரித்து கொடுத்தான். தாலமி, செலுக்கஸ், லைசுமாக்கஸ், கசாண்டர், இந்த 4 தளபதிகள் கீழே கிரேக்க சாம்ராஜ்யம் பிரிந்தது. அப்படி பிரியும் பொழுது இதில் செலுக்கஸ் என்கிற ராஜா, அவனுடைய அந்த ராஜ்ய சந்ததியில் 7வது ஒரு ராஜா இருந்தான். அந்த 7வது ராஜாவுக்கு ஒரு உறவினனாக இருந்தவன் ஆன்டியோகஸ் IV எபிபெனேஸ் என்கிற ஒரு மனிதன். இந்த ஆன்டியோகஸ் IV எபிபெனேஸ் என்கிற மனிதன் ராஜ வம்சத்திலே வந்தவன் அல்ல. 7வதாக வந்திருந்த ராஜாவுக்கு ஒரு உறவினர், ரிலேஷனாக இருந்தான். 8வது வர வேண்டிய ராஜாவை இந்த ஆன்டியோகஸ் IV எபிபெனேஸ் என்பவன் அந்த 8வது ராஜாவை வஞ்சகமாய் தள்ளிவிட்டு ராஜ்ய பாரத்துக்கு தகுதி இல்லாம அற்பமாயிருந்த இவன் சாதுரியமாய் வஞ்சகமாய் நுழைந்து 8வது ராஜாவாக வந்தான். நல்லா புரிந்து சொல்லுங்க, காரணம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்து எங்கிருந்து எழும்புவான்னு சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை நாங்கள் சொல்லும் பொழுது புரிந்து கொள்வீங்க. 8வது ராஜாவாக அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதும் இந்த சரித்திரத்தில் நடந்த சம்பவமும் ஒன்று போல் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் இதை வேதம் சொல்லுகிறது? இந்த அந்தி கிறிஸ்து சாதுரிய ஞானத்தினாலே முழு உலகத்தையும் பிடித்துக் கொள்வது சாத்தியம் என்பதை கடந்த நாட்களிலே சரித்திரத்தில் நடந்ததை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். இந்த ஆன்டியோகஸ் IV எபிபெனேஸ் என்கிறதான இந்த ராஜ வம்சத்தில் வராத ஒரு அற்பமான மனிதன் 8வது ராஜாவாக செலுக்கஸ் சந்ததியிலே எழும்பினான். எழும்பின பொழுது இவன் கிமு 175 இருந்து கிமு 164 வரை இவன் ஒரு பெரிய ராஜாவாக உருவெடுத்தான். உருவெடுத்த பொழுது இவன் அநேக நாடுகளோடு யுத்தம் பண்ணும் பொழுது எருசலேமுக்கு வருகிறான், யூதரோடு யுத்தம் பண்ணுகிறான். யூதரோடு யுத்தம் பண்ணின இந்த ஆன்டியோகஸ் என்ன செய்தான் என்றால், எருசலேம் ஆலயத்தில் பன்றியை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடங்களிலே தெளித்தான். பன்றி என்பது யூதர்களுக்கு அருவருப்பான மிருகம். அந்த அருவருப்பான மிருகங்கள் பலிபீடத்தில் தகனிக்கப்படக்கூடாது. ஆனால் இவனோ பன்றியை வெட்டி அதன் ரத்தத்தை எடுத்து ஆலயம் முழுவதும் தெளித்தான், பலிபீடத்தில் தெளித்தான். மாத்திரமல்ல, யூதர்கள் தன்னை வணங்கும்படி அவர்களை கட்டாயப்படுத்தினான். ஏன் இதை சொல்லுகிறேன்? வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியை அப்படிதான் இருக்கும். யூதர்களை கட்டாயப்படுத்தும் தன்னை வணங்கும்படி. ஆக இது சாத்தியம் என்பதை ஏற்கனவே இது நடந்ததான சரித்திரத்தில் அறிகிறோம். இது நடக்கும் என்பதை அப்பொழுது தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் சொன்னார். ஆக இந்த ஆன்டியோகஸ் IV எபிபெனேஸ் என்ன செய்தான் என்றால், அவன் பேர் ஆன்டியோகஸ் IV. எபிபெனேஸ் என்பது அவன் பெயர் அல்ல, அவன் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பேர் தான் எபிபெனேஸ். எபிபெனேஸ் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னவென்றால் விசிபிள் காட், காணக்கூடிய தெய்வம். அந்த எபிபெனேஸ் என்கிற பேரை அவனுக்கு அவனே வச்சுக்கிட்டான். என்ன அப்படின்னா, நானே தெய்வம், ஆக தெய்வத்தை காண முடியும், காணக்கூடிய தெய்வம் நான், என் பேர் எபிபெனேஸ் என்று அவனே வைத்துக் கொண்டான். அந்தி கிறிஸ்து அந்த சுபாவம் உள்ளவன். அவன் வரும் பொழுது தன்னை ஒரு தெய்வமாகவே ஜனங்களுக்கு காண்பிப்பான். ஜனங்கள் தன்னை வணங்கும்படி அவன் வஞ்சிப்பான். ஆக இது சாத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆன்டியோகஸ் IV எபிபெனேஸ் ஜனங்களை வஞ்சித்து தன்னை வணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். வரப்போகிற அந்தி கிறிஸ்துவும் இதையே செய்வதற்கு அவன் வஞ்சிக்கவனாக புறப்படுகிறான். நல்ல கவனிங்க, இதை யார் அனுமதித்தது? இயேசு தான் முத்திரை உடைத்தார்.
அப்ப அந்த கிறிஸ்து தேவனை ஜெயித்து விட்டு வெளிப்படவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. 7 ஆண்டுகள் சாத்தானுடைய ஆளுகையில பூமி விடப்படுகிறது என்றால் தேவனால சாத்தானை மேற்கொள்ள முடியாமல் அவர் தோற்று போய் விட்டது என்ற அர்த்தம் அல்ல. அந்த கிறிஸ்துவின் கையிலே கர்த்தரே பூமி விட்டு கொடுக்கிறார். தேவனே அதை அனுமதிக்கிறார். முத்திரை உடைத்தது ஆண்டவர் இயேசு. ஏன் பூமியில இந்த வஞ்சகத்தை அனுமதித்தாராம்? வாசியுங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரே சொல்லுகிறார், இவன் வருகை சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்குமாம். எல்லாருமே கெட்டு போகும்படி இவன் வருகை வஞ்சகத்தோடு ஆரம்பிக்கும். அதைத்தான் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய என்ட்ரன்ஸே ஒரு வஞ்சகத்தின் ஆரம்பம். அவன் வஞ்சித்துத்தான் அவன் நுழைகிறான் தேசத்துக்குள். கர்த்தரும் சொல்லுகிறார், வஞ்சகத்தோடு அது இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஏன் இப்படி நடக்குதா? ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? ரட்சிக்கப்படத்தக்கதாக வெளிப்பட்டதான சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பை அவர்கள் அங்கீகரியாததினால், இவங்க ரட்சிக்கும்படி இவங்களுக்கு வெளிப்பட்டதான அந்த அன்பின் சத்தியத்தை உலக ஜனங்கள் அங்கீகரிக்காமல் அதை தள்ளினதினால் கர்த்தர் அவரை நியாயம் தீர்க்கும்படி அந்த கிறிஸ்து வஞ்சிப்பதற்கு கர்த்தர் விட்டு கொடுத்தார். அடுத்து 11-12 வாசிங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இந்த கொடிய வஞ்சகம் தான் அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். இத தேவன் அனுப்பினாராம். ஏன் அனுப்பினார்னா, அதாவது முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படி கர்த்தர் அனுப்பினதான சத்திய வசனங்கள், ஆண்டவர் இயேசுவின் அன்பு, இவைகளை உலகம் விசுவாசிக்காமல் இதை அசட்டை பண்ணினதினால் கர்த்தர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு இந்த கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். அப்ப அந்த கிறிஸ்துவ தேவன் பூமியில ஆளுகை செய்யும்படி அனுமதித்ததே அவர் விசுவாசியாது இருக்கிற உலகத்தின் ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி. அப்படியானால் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில பூமியில் இருக்கிற ஜனங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளவர்கள், தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளவர்கள். கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கிருபை நாட்களிலே சத்தியத்தை விசுவாசிக்காமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலோடு இணைந்திருக்கும். ஆக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படியாம, ஆண்டவர் இயேசு விசுவாசிக்காம, ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடாம நிர்விசாரமாய் நடக்கும் பொழுது வருகையில கைவிடப்படுகிற கூட்டம் அந்த கிறிஸ்துவின் வஞ்சகத்தில் சிக்கப்படும். எப்பொழுதுமே வஞ்சகம் ஆரம்பத்தில் அற்புதமாக இருக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் ஏமாற்றப்படும் பொழுது, ஏமாற்றப்படுவதே தெரியாமல் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, அவன் தன்னை ஏமாற்றுகிற மனிதன் பேசுகிறது எல்லாமே நன்மையாக இருப்பது போலதான் இருக்கும். கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் வார்த்தைகள், அந்த கிறிஸ்துவினுடைய கிரியைகள் ஒரு அற்புதமானதாய் தெரியும், சமாதானமாய் தெரியும். ஆனால் போக போக அந்த வஞ்சகம் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக நடத்தும். இதுதான் இந்த அந்த கிறிஸ்துவனுடைய ஆரம்பம். இவன் ஆரம்பிக்கும் பொழுது அவன் தன்னுடைய அந்த ஆரம்பத்தை எப்படி செய்வானாம்? வாசிங்க தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும், அதாவது அவர் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது அவர் என்பது இயேசு கிறிஸ்து அல்ல, தேவன் அல்ல, அந்த கிறிஸ்து. அந்த இடத்துல அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அவர் என்கிற வார்த்தை அந்த கிறிஸ்து குறிக்கிறது. அந்த கிறிஸ்து அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான். அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். இவன் என்ட்ரன்ஸ் எப்படி நுழைவானாம்? இஸ்ரவேல் ஜனங்களையும் வஞ்சிப்பான். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுவானாம். அதாவது ஒரு வாரமளவும் அநேகரோடு உடன்படிக்கை பண்ணுவான். பல நாடுகளில் பல உடன்படிக்கை உண்டாகும். என்ன உடன்படிக்கை? நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கை எதை பொறுத்தது என்று சொன்னால்,
முழு சரித்திரமும் முழு உலகத்தின் காரியங்களும் இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தினது. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ஆலயம் கட்டப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, எருசலேமில் ஆலயம் கட்டப்படணும். அங்கே இருக்கிற பாலஸ்தீனுடைய மசூதி இருக்கிற இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படணும். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைக்கு இது பெரிய ஒரு தடை, பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரவேலுக்குள்ள பெரிய ஒரு நெருக்கடி, போராட்டமே இந்த ஆலயம் தான். இப்போ இந்த அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணுவான். என்ன உடன்படிக்கை? உங்களுக்கு நான் ஆலயம் கட்டித்தரேன். இப்போ ஆலயம் கட்டக்கூடாதபடி தடையாக இருப்பது அரபு நாடுகள், அதற்கு ஆதரவாக இருக்கிற மற்ற உலக நாடுகள். இப்போ இந்த அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவான்? அநேகரோடு உடன்படிக்கை பண்ணுவான், எல்லா நாடுகளோடு உடன்படிக்கை பண்ணுவான். இந்த உடன்படிக்கை எதை பொறுத்து இருக்குன்னா, எல்லா உடன்படிக்கையின் முடிவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கையின் சாராம்சம் அப்படிதான் அமையும். அதற்காக அநேக போலியான வாக்குறுதிகளை பல நாடுகளுக்கு, நாட்டு தலைவர்களுக்கு இந்த அந்த கிறிஸ்து கொடுப்பான். அவன் வஞ்சக பேச்சை நம்பி எல்லா நாட்டு தலைவர்களும் எருசலேமில் ஆலயம் கட்டப்படுவதற்கு சம்மதிப்பார்கள். இவன் யூதர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி இவன் வஞ்சகமாய் அவர்களை வஞ்சித்து அங்கே ஆலயம் கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்வான். ஆக இவனுடைய நுழைவே வஞ்சகத்தினுடைய சாராம்சத்தோடு தான் இருக்கும். ஏன் ஆண்டு அனுமதிக்கிறார்? தன்னை விசுவாசியாதவர்கள் இவனை நம்பி ஏமாந்து போவதற்கும் அதை நிமித்தம் ஆக்கினை அடைவதற்கும் கர்த்தர் அனுமதித்தார். ஆக முதல் குதிரை என்பது அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்பதை குறிக்கிறது. இரண்டாவது முத்திரை வாசிங்க, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, இப்ப ஆண்டவர் இயேசு இரண்டாவது முத்திரை உடைக்கிறார். இப்ப இரண்டாவது சம்பவம் நடக்க போகிறது. இப்போ முத்திரை உடைத்தவுடன் இரண்டாவது ஜீவன், அதாவது காளை முகமுள்ளதான அந்த ஜீவன் யோவானை அழைக்கிறது, இங்கே வந்து பார். உடனே யோவான் பார்க்கிறார். இப்போ இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? ஒரு சிவப்பு நிற குதிரையை யோவான் பார்க்கிறார். இந்த சிவப்பு என்று சொல்லுவது ரத்தத்திற்கு அடையாளம், ரத்தம் சிந்தப்படுவதற்கு அடையாளம். ஆக இந்த சிவப்பு குதிரையில ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது பூமியில் இருக்கிற ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கும்படி, ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படி, ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும்படி, ஒருவரோடொருவர் சண்டை போடும்படியான ஒரு குழப்பத்தை, அதற்கு ஒரு பகையை உண்டாக்கும்படியான ஒரு சம்பவத்தை தேவன் அனுமதிக்கிறார். அந்த மனிதன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. இந்த பட்டயம் என்பது யுத்தத்துக்கு அடையாளம். அப்போ இரண்டாவது முத்திரை கத்த உடைக்கும் பொழுது பூமியில என்ன நடக்கிறது என்றால், மனிதர்களுக்குள்ளே பகை உணர்ச்சிகள், மனிதர்களுக்குள்ளே சண்டை, ஒரு சமாதானமற்ற நிலைமை. வேதம் அழகா சொல்வது சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாவது முத்திரை உடைக்கும் பொழுது பூமியிலே ஜனங்களுக்கு சமாதானம் இருக்காது. எங்க திரும்பினாலும் சண்டை, உள்நாட்டு கலவரம், ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையில சண்டை, யுத்தங்கள், வன்முறைகள், கலவரங்கள், எங்க திரும்பினாலும் ரத்தம் சிந்தப்படுகிற காரியங்கள், ஜனங்களுக்குள்ள சமாதானமே இல்லாத ஒரு வேதனையான நாட்கள் இந்த நாட்கள், இரண்டாவது முத்திரை உடைக்கப்படுகிற நாட்கள். இதில் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுது உடனடியாக உடைக்கப்படுவதல்ல. ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்பு. அந்த கால இடைவெளிகளிலே இந்த அதாவது ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்குமோ அந்த சம்பவங்கள் அந்த கால இடைவெளி நடக்கிறது. அப்ப இரண்டாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியில அநேக வன்முறைகள், அநேக கலவரங்கள். இப்ப சாதாரணமாக கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கேயாவது ஒரு கலவரம் நடந்துருச்சுன்னா அந்த கலவரத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், என்ன நடக்குமோ அடுத்து தெரியல, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இப்ப பாருங்க, இந்தியாவின் எல்லையில சீன படை ராணுவத்தை குவிக்கும் பொழுது தேசத்துக்கே ஒரு பதற்றம். ஏன் பதற்றம்? யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா தேசத்துல சமாதானம் இருக்காது.
ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் வந்தாலே இப்படி சூழ்நிலை என்றால், முழு உலகத்திலுமே எங்க திரும்பினாலும் கலவரம், எங்க திரும்பினாலும் ரத்தம் சிந்தப்படுகிறது, ஜனங்களுக்குள்ள சமாதானமே இருக்காது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நீ சாதாரண உலகத்தில் சொல்லுவாங்க என்ன இருக்கோ இல்லைங்க, நிம்மதியாக இருந்தால் போதுங்க. அந்த நிம்மதி இங்கே இருக்காது. இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கிற நாட்கள். ஆனால் அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, ஜனங்களுக்கு நான் சமாதானம் தருவேன் போலியான சமாதானத்தை வாக்கு பண்ணுவான். ஆனால் தேவனுடைய கோபாக்குன்னு என்ன, ஜனங்கள் சமாதானம் இல்லாத, நிம்மதி இல்லாத, எப்போ பாரு ஐயோ என்ன சம்பவிக்குமோ ஒரு கலக்கம். யோசித்து பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான நேரம். எப்போ என்ன நடக்குமோன்னு தெரியாம உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற நேரங்கள், சமாதானம் இல்லாமல் ஏண்டா அந்த வாழ்க்கை என்கிற ஒரு நொந்து போகிற நேரங்கள் இந்த அந்திகிறிஸ்து நாட்கள் இருக்கிற ஜனங்களுடைய காலம். இது கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, நான் சமாதானம் தருவேன். எப்பொழுதுமே சாத்தான் ஒரு மனிதனுக்கு சமாதானம் தரவே முடியாது. யோவான் 10 அதிகாரம் 10 வாசித்து பாருங்க. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். சமாதானத்தை கெடுக்கத்தான் தெரியுமே ஒழிய சமாதானத்தை கொடுப்பதற்கு சாத்தானுக்கு தெரியாது. அதுவே போலியான சமாதானம் வாக்கு பண்ணுவான். ஆனால் பூமியிலேயோ தேவனுடைய கோபாக்கு ஊற்றப்படுவதனால் சமாதானம் இருக்காது. அப்ப கைவிடப்பட்ட சபையும் இந்த நாட்களில் ஒரு சமாதானமற்ற, ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத, எப்போ என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு வேதனையான வாழ்க்கையிலே தள்ளப்படும். ஏன் இப்படி தள்ளப்படுது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை சில நேரங்கள் நெருக்கங்கள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் போராட்டம் ஜெயித்து வருகிறோம். எதற்காக என்று சொன்னால், பூமியிலே மனவாட்டி சபை இருக்கிறது. நீ வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 13 வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். போதும். சபை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது சபை பூமிக்கு உப்பா இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவோம், உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. உப்பு சுவை கொடுப்பது மாத்திரமல்ல, கெட்டு போகாம பாதுகாப்பது உப்பு. அப்ப சபை இந்த பூமியில இருக்கிற வரை தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியில வெளிப்படுவதில்லை. எத்தனை போராட்டம் வந்தாலும் சமாதானம் உண்டாகிறது. இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, பூமிக்கு உப்பா இருந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பூமியில சமாதானம் இருக்காது. அது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த நாட்களில் வருகிற உபத்திரவத்திலேயே நாம சோர்ந்து போகிறோம்னா, அந்திகிறிஸ்துவின் நாட்களில் சமாதானமே இருக்காது. சமாதானத்தின் கர்த்தரே கோபாக்கினை அனுமதிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் வந்தால் சமாதானத்தின் கர்த்தராக இயேசுவின் சமூகத்தில் அமர்கிறோம், அவர் முகத்தை பார்க்கிறோம், சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்திகிறிஸ்துவின் நாட்களிலே சமாதானத்தின் கர்த்தர் தான் கோபாக்கினை அனுமதிக்கிறார். அப்ப எங்க போய் சமாதானத்துக்கு நாம நிற்போம்? அவன் கருமையானவர்களே, கைவிடப்பட்ட சபை இந்த பூமியிலே சமாதானமற்ற நிலைமையில் தள்ளப்படும். அதே மத்தேயு 5 அதிகாரம் 14 வாசித்து பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். சபை உலகத்துக்கு வெளிச்சம். இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு வெளிச்சம் போயிடுச்சு. அப்ப பூமி எங்கு இருள், பூமி எங்கு அந்தகாரம், பூமி எங்கு ஒரு சமாதானமற்ற நிலைமை, எங்க திரும்பினாலும் ஒரு நிம்மதி இருக்காது. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட சமாதானமற்ற காலத்திற்கு நீ தப்பிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? நிதானிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு வேளை கர்த்தருடைய வருகை நீங்க ஆயத்தமா இல்லை அப்படின்னா, இந்த அந்திகிறிஸ்து நாட்களில் ஒரு சமாதானமற்ற வாழ்க்கையில தத்தளிக்கப்படணும். இதுவே இப்ப இருக்கிற போராட்டங்களையே நம்மால மேற்கொள்ள முடியாம தத்தளிக்கிறோமே, அன்றைக்கு கர்த்தரே கைவிட்டார், அங்க கர்த்தரே கோபம் அனுமதித்திருக்கிறார். அப்ப அது சமாதானமற்ற நிலைமை எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த சமாதானமற்ற காலத்திற்கு தப்பித்து வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் கொள்ளுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அது 2வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது முழு உலகத்திலும் பயங்கரமான கலவரங்கள். 1998 கோவை பட்டணத்தில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. அது அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த பொழுது நான் கோவைப்பட்டம் இருக்கிறேன். குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த பொழுது அது எவ்வளவு தத்தளிப்பு. அந்த நேரங்கள் ஒரு 2 குரூப்புக்கு ஒரு பெரிய ஒரு சண்டை, ஒரு பெரிய கலவரம், ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஒரு கொலையாக மாறினது. அந்த கொலை ஒரு கலவரமாக மாறினது. அந்த கலவரம் பெரிய குண்டுவெடிப்பு சம்பவமாக கோவை பட்டணத்தில் உண்டானது. அதை அறிந்த அநேகருக்கு தெரியும். அந்த நாட்களில் எங்க திரும்பினாலும் காலையில் நாங்கள் எழும்பி விடிய கால ரோட்டில் போனால்
ராத்திரி பூட்டின கடைகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் ரோட்டில் சிதறி கிடக்கும், கல்லாப்பட்டி சிதறி கிடக்கும். அநேக கடைகள் சூறையாடப்பட்டுச்சு. அநேக இடங்களில் குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த குண்டு வெடிப்பில் கண்ணார பார்த்தோம். குண்டு வெடிப்பு ஒரு பக்கம், நிம்மதி இல்லை. அந்த நாட்களில் எப்போ என்ன நடக்கும் தெரியாது. திடீரென்று சத்தங்கள், வெடிக்கிற சத்தம் கேட்கும். பார்த்தால் மேகம், வானம் முழு புகை மூட்டமாய் தெரியும். பயங்கர இடங்களில் பல இடங்களில் குண்டு வெடிப்பு நடந்தது. ஆக ஒரு பட்டணத்தில் ஒரு இடத்துல நடக்கிற அந்த கலவரமே அவ்வளவு வேதனை உண்டாக்கும், சமாதானமற்ற உண்டாக்கும் என்றால், முழு உலகத்திலேயும் கலவரம் என்றால் எப்படி இருக்கும்? உள்நாட்டுக்குள்ள கலவரம், நாடுகள் நாடுல யுத்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் கர்த்தர் கோபாக்கினையை அனுமதிக்கிறார். இது தப்பித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமாயிருங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அடுத்து 3வது முத்திரை, 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது, 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க. இப்ப 3வது முத்திரை உடைக்கப்படுது. 3வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது 3வது ஜீவன் இங்கே வந்து பார் என்று சொல்லுகிறது. உடனே இந்த யோவான் பார்க்கும் பொழுது ஒரு கருப்பு குதிரையை இந்த யோவான் பார்க்கிறார். கருப்புன்னு சொன்னாலே எப்பொழுதுமே அது ஒரு துக்கத்துக்கு அடையாளமாய் நாம் சொல்லுவோம். தேசத்தில் முக்கியமான தலைவர்கள் மரித்து விட்டால் உடனே கருப்பு கலர் பேட்ஜ் அணிவார்கள், கருப்பு கொடியை ஏந்துவார்கள். அல்லது நடக்கிற சம்பவம் ஒரு நாட்டில் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே கருப்பு கொடி, கருப்பு ட்ரெஸ் என்று அதை வெளிப்படுத்த, துக்கத்தை வேதனை வெளிப்படுத்துவார்கள். அது கருப்பு என்பது வேதனைக்கு, துக்கத்துக்கு அடையாளம். இப்ப கருப்பு குதிரை கிளம்புகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய துக்கம், பெரிய வேதனை பூமியிலே உண்டாக போகிறது. இப்ப அந்த குதிரையில ஒரு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கையில ஒரு தராசு பிடித்திருந்தானாம். இப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் ஒரு 4 ஜீவன் மத்தியிலே சத்தம் கேட்டது. அதாவது சாப்பாட்டு பொருளை சேதப்படுத்தாதீங்கப்பா. எப்ப உண்டாகும்? ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகும் பொழுதுதான். இது சேதப்படுத்தாதீங்க, வீணாக்கிடாதீங்க. இப்போ குடிநீர் பஞ்சம் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க? குடிநீரை வீணாக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இருப்பு குறைவு, ஆகவே இவ்வளவு நாட்களுக்கு குடிநீர் பத்தாது, குடிநீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எண்ணெய் வளங்கள் குறைவதனால என்ன சொல்லுகிறாங்க? சேவ் ஃபியூல் என்று சொல்லுகிறார்கள். எண்ணெயை சேமிப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்பவே அந்த வார்த்தையில வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இப்பொழுது பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறதான இந்த பெட்ரோலியம் இனி இவ்வளவு காலங்களுக்குத்தான் நமக்கு தாக்கு பிடிக்கும். ஆகவே எண்ணெயை மிச்சம் பண்ணுங்கள், பெட்ரோலியத்தை மிச்சம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ மிச்சம் பண்ணுங்கள் சொல்லும் பொழுது ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது என்று அர்த்தம். ஆக இந்த 3வது முத்திரை கர்த்தர் உடைக்கும் பொழுது பூமியில் என்ன நடக்கிறது? இதை ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் பாருங்க. மத்தேயு 24:7 வசனத்தை வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இந்த இடத்துல ஏற்கனவே 2வது முத்திரை உடைக்கும் பொழுது நாம் பார்த்தோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இது ஏற்கனவே கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னது. 2வது முத்திரை நிறைவேறினது. 3வது முத்திரை உடைக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்சங்கள் உண்டாகும். அதாவது முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியில சமாதானம் இல்லாமல் போயிடுது. இப்ப 2வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது எங்க திரும்பினாலும் யுத்தம், உள்நாட்டு கலவரம், தேசத்துக்கு தேச யுத்தம். எப்பொழுதுமே ஒரு இடத்துல கலவரம் உண்டாயிருச்சுன்னா அங்க பொருளாதார நெருக்கடி உண்டாகும். ஒரு நாடு இன்னொரு நாடோட யுத்தம் பண்ணுவதற்கு ஏன் பலமுறை யோசிக்கிறாங்க? ஒரு நாடு உடனே யுத்தத்துக்கு எவனாவது வர சீன்றான்னா உடனே யுத்தம் பண்ண ஆயத்தமாயிடாது.
பலமுறை அந்த நாட்டு தலைவர் யோசிக்கிறார்கள். எதற்கு யோசிக்கிறார் என்றால், ஒரு யுத்தம், ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது பல கோடி பணங்களை விரயம் பண்ணணும். ஏராளமான பணம் விரயமாகும் பொழுது உள்நாட்டுக்குள்ள பொருளாதார நெருக்கடி உண்டாகும். இப்ப இரண்டாவது முத்திரை உடைக்கும் பொழுது உள்நாட்டுக்குள்ளேயும் கலவரம், சண்டை. அப்ப உள்நாட்டுக்குள்ள ப்ரொடக்ஷன் குறைந்து விடும், தொழில்கள் முடங்கும், பொருளாதார நெருக்கடி உண்டாகும். போதாக்குறைக்கு தேசங்களுக்கு தேசம் யுத்தம். அப்போ தேசத்தில் இருக்கிற பணங்கள் எல்லாம் சண்டைக்கு, யுத்தத்துக்கும் யுத்த ஆயுதங்களுக்கும் செலவிடப்படுகிறது. உள்ள விவசாயங்கள் தடைபடுகிறது. ஆக இந்த யுத்தத்தின் நிமித்தம் பணங்கள் வாரி இறைக்கப்படுவதனால், உள்நாட்டு கலவர நிமித்தம் தொழில்கள் முடங்குவதனால், விவசாயங்கள் குறைவதனால் ஒரு பெரிய பஞ்சம் முழு உலகத்திலே உண்டாகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே சமாதானம் இல்லை. இரண்டாவது முத்திரை உடைக்கும் பொழுது எப்போ என்ன நடக்குமோ என்று தெரியாம ரத்தம் சிந்துகிற கலவரங்கள், வன்முறைகள், போதாக்குறைக்கு இப்ப பஞ்சமும் குடிக்குது. இப்ப சமீப காலமாய் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் மாத்திரமல்ல ஐநா சபையும் முழு உலகத்தையும் அடிக்கடி எச்சரிக்கை, ஒரு எச்சரிப்பு, முழு உலகத்திலேயும் ஒரு உணவு பஞ்சம் சீக்கிரம் வரப்போகிறது என்று ஐநா சபையும் WHO என்கிற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் இணைந்து எச்சரிக்கிறது. முழு உலகத்துக்கும் ஒரு உணவு பஞ்சம் வரப்போகிறது. இது எல்லாம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, மூதாதர் சொல்லணும், என் காலத்தில் ஒரு பஞ்சம் இருந்தது. இப்போ நாம கூட இந்த நாட்களில் இந்த ஊரடங்கு உத்தரவு, கொரோனா, கொள்ளை நோய், தொழில்கள் முடங்கும் பொழுது அநேக ஜனங்கள் சாப்பிட வழி இல்லாமல் மடிஞ்சு போகும் பொழுது, ஐயோ இவ்வளோ பஞ்சம், இதுக்கே நம்ம தயங்குறோம். ஆனால் அந்த நாட்கள், அந்த கிறிஸ்து நாட்களில் ஒரு மகா பெரிய பஞ்சம். இது தேவனே அனுமதிக்கிற பஞ்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமாதானம் இல்லை, உள்நாட்டுக்கு எங்க திருமணம் கலவரம், எங்க திருமணம் ரத்தம் சிந்துகிற காரியம். இப்ப சாப்பாடு கூட இல்லை அப்படின்னா அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமான நிலைமை. அப்போ அந்த கிறிஸ்து நாட்களில் கைவிடப்பட்ட ஜனங்கள் மேல வெளிப்படுகிற தேவ கோபாக்களை மகா பயங்கரமானது. ஒருவேளை யோசிக்கலாம், இந்த பஞ்சமெல்லாம் பழைய ஏற்பாடு நாட்களிலே அநேக முறை வெளிப்பட்டிருக்கிறதே. நல்ல கவனிங்க, ஒரு சில வார்த்தை வாசிங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டிருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராத நாசம் பண்ணுவேன். நல்ல கவனிங்க. ஏற்கனவே கர்த்தர் பிரமாணம் கொடுத்திருக்கிறார், என் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது நான் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பேன். அதே எசேக்கியேல் 4:16 வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பேன். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பொழுது கர்த்தர் கொடுக்கிற சிக்ஷைகளிலே ஒன்று உணவு பஞ்சம். நல்ல கவனிங்க. இந்த கிருபை நாட்கள் வருகிற உணவு பஞ்சத்துக்கும் அந்த கிறிஸ்து நாட்கள் வருகிற உணவு பஞ்சம் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப பழைய ஏற்பாடு நாட்களில் பலமுறை ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வழிதவறி போகும் பொழுது அநேக நேரங்களிலே கர்த்தர் உணவு பஞ்சத்தை அனுமதித்தார். அது கர்த்தருடைய சிற்சை, அது கோபாக்கனை கிடையாது. கர்த்தருடைய சிற்சையில் வந்த உணவு பஞ்சமே எப்படி இருந்துச்சு அதை புரிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா கோபாக்கு உணவு பஞ்சம் எப்படி இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் புத்தகம் நீங்க 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து வழிவிலகி போகும் பொழுது கர்த்தர் சீரிய படையை எழுப்புகிறார். இந்த சீரிய படை இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி அவர்கள் வளைந்து கொண்டு விட்டார்கள். பல நாட்களாக அந்த சீரிய படை முற்றுகை போடுகிறது. உள்ள இருந்து ஒரு பொருளும் வெளியே போகல, வெளியிருந்து ஒரு உணவுப் பொருளும் உள்ள வரல. ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் நினைக்கிறேன் அவர்கள் சுற்றி முற்றுகை போட்டிருக்கும் பொழுது உள்ள இருக்கிற உணவுகள்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இப்ப வெளியிலிருந்து ஒரு உணவுப் பொருளும் வரல. இப்ப நாட்டுக்குள்ள பயங்கரமான உணவு பஞ்சம். அப்ப அந்த இஸ்ரவேல் ராஜாவிடம் ஒரு பெண் புகார் கொடுக்கிறா. என்ன புகார் தெரியுங்களா? அவ சொல்றா, நானும் அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26 வசனம் 26, 27 வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ ராஜாவை பார்த்து கூப்பிட்டு என்னை ரட்சியும் என்று கதறுகிறாள். அப்ப ராஜா கேட்கிறான், என்ன செய்யணும்? அப்போ அவ சொல்றா பாருங்க, 28ஆம் வசனத்துல,
இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, அதாவது அவளும் இன்னொரு பெண்ணு வந்திருக்கிறாங்க. இப்ப 2 பேர்ல ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. என்ன கம்ப்ளைண்ட்னா, ராஜாவே நாங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். என்ன அக்ரிமெண்ட்னா, இன்னைக்கு உன் பிள்ளைய சாப்பிட கொடு, உன் பிள்ளை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளை சமைச்சு சாப்பிடலாம் என்று இவ சொன்னா, இவ பேச்சை கேட்டு நம்பி என் பிள்ளைய நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு உன் பிள்ளைய கொடு, நம்ம சமைச்சு சாப்பிடலாம்னு சொன்னா இவன் மகனை தரமாட்டேன்றா. இதை கேட்டவன் ராஜா ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கதறுகிறான். அதாவது தேவன் ஒரு சிற்றையாய் அனுமதித்த ஒரு உணவு பஞ்சத்துக்கு தங்க பிள்ளைகளை கொன்னு சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பஞ்சம் அவ்வளவு உக்கிரமா இருக்குமானால், அந்த கிறிஸ்து நாட்களில் சிற்றை அல்ல, அது கோபாக்கினை. சிற்றையும் கோபாக்கினைக்கு வித்தியாசம் இருக்கு. சிற்றை மனம் திரும்புவதற்கு லேச தட்டுற தட்டு, கோபாக்கினை என்பது அழிவதில் கொடுக்கப்படுகிற மரண தண்டனை. சிற்றையிலேயே உணவு பஞ்சத்துக்கு பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு அது கொடிதா இருக்குமானால், அந்த கிறிஸ்து நாட்களில் கர்த்தர் அனுமதிக்கிற உணவு பஞ்சம் எவ்வளவு கொடிதா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை குறித்து எரேமியா சொல்லும் பொழுது புலம்பல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல் கருத்து போயிற்று. அடுப்பங்கரையை போல் கருத்து போயிற்று. எரேமியா சொல்றாரு, தேவன் அனுமதித்த சிற்றையினால் வந்த உணவு பஞ்சத்திலேயே தாங்க முடியாம சரீரம் எல்லாம் வியாதிப்பட்டது போல ஆயிடுச்சாம். ஆனா அந்த கிறிஸ்து நாட்கள் சிற்றை இல்லைங்க. சிற்றைக்கு மனம் இரக்கம் உண்டு. சிற்றையில கத்த கொஞ்சம் தயவு பாராட்டுவார். அதாவது இப்ப சொன்னவங்க புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணத்தான் மகனை அப்பா அடிக்கப்பது பேர் சிற்றை. அதுல தயவு இரக்கம் இருக்கும். எங்க அடிச்சா பிள்ளைக்கு பாதிப்பு உண்டாகுதோ அங்க அடிப்பாங்க. ஆனா போலீஸ்காரன் தப்பு பண்ண ஒரு மனிதனை அடிக்கும் பொழுது அங்க ஈவிரக்கமே இருக்காது. புரிஞ்சுக்குவீங்க. அது பேர் தண்டனை, இது பேர் சிற்றை. அப்ப இந்த சிற்றையிலேயே முகம் கருத்து போயிடுச்சுன்னு எரேமியா சொல்றாருன்னா, கோபாக்கினில எவ்வளவு வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த பஞ்சத்தை எங்க போனாலும் தீர்த்து கொள்ள முடியாது, அதான் பிரச்சனை. ஆனா சிற்றையில் அப்படி இல்லை, மனம் திரும்பினா கர்த்தர் இரக்கம் பாராட்டிடுவாரு. ஆனா அந்த கிறிஸ்து நாட்களில் கர்த்தர் அனுமதிக்கிற உணவு பஞ்சத்துக்கு ஒருபோதும் விடுதலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமாதானம் இல்லை, எங்க திருமணம் ரத்தம் சிந்துகிற வன்முறை, கலவரங்கள், போதாக்குறைக்கு சாப்பாடு கிடையாது. அப்ப ஜனோட மன நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு. இந்த நாட்களில் ஒரு 3 மாத ஊரடங்கு உத்தரவு இருக்கும் பொழுது அநேக சைக்காட்ரிக் டாக்டர் சொல்கிறார்கள், அநேகர் மனநிலை பாதிக்கப்படாதபடி உங்களை காத்துக்குங்க. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக தொழில் முடங்கி வேலையில் வருமானம் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகள் குறைப்படும் பொழுது அதன் நிமித்தமே ஜனங்களின் மனநிலை பாதிக்கப்பட்டு அநேகர் தற்கொலைக்கு போகிறார்கள், அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டு போகிறார்கள் என்று சொன்னால், இந்த அந்த கிறிஸ்துவின் நாட்களில் முழு உலகத்திலையும் சமாதானமே இருக்காது. முழு உலகத்திலையும் சண்டை, போராட்டம், கலவரம், வன்முறம், போதாக்குறைக்கு சாப்பாடு கிடையாது. இவன் மனநிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏன் கர்த்தர் இதெல்லாம் எழுதி வைத்து கொடுத்திருக்கிறார்? இந்த நாட்களுக்கு நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளணும். இன்னமும் சில துணிகரமான பாவங்களை யாருக்கு தெரியாது என்று சொல்லி நீ வஞ்சகமாய் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளும்படி செய்து கொண்டிருப்பீர்களானால், உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்க. இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு இயேசுவின் வருகை இருக்குமானால், அடுத்த வினாடி அந்த கிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பித்து விடும். கர்த்தர் முத்திரை உடைக்க ஆரம்பித்து விடுவார் என்றால் தயவும் இரக்கமும் கிருபையும் ஒருபோதும் நமக்கு கிடைக்காது. இன்று அனுக்கிரக நாள், மனம் திரும்பிடுங்க. தேவனுடைய கோபாக்கனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி அவர் பார்த்து முத்தம் செய்யுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆக 3வது முத்திரை உடைக்கும் பொழுது முழு உலகத்திலும் ஒரு பெரிய உணவு பஞ்சம் உண்டாகிறது. அடுத்து 4வது முத்திரை 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின்
பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்ப இயேசு 4வது முத்திரை உடைக்கிறார். உடைச்ச உடனே 4வது ஜீவன் யோவான் அழைக்கிறது, இங்க வந்து பார். உடனே யோவான் பார்த்தால் ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை புறப்படுகிறது. அதன் மேல் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு பெயர் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 4வது சம்பவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார், மரணம் என்கிற சம்பவம். இது எப்படிப்பட்ட மரணமாம்? அந்த மரணம் என்கிற சம்பவத்துக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? பூமியில் இருக்கிற காற்பங்கு ஜனங்களை கொல்லும்படி பட்டயத்தினாலும் சாவினாலும் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் கொல்லும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது பட்டப்புண்ணிலேயே படுனுவாங்க. ஜனங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமாதானம் இல்லாத வாழ்க்கை, கலவர வன்முறையில் பயந்து திகிலோடு இருக்கிறான். இப்ப வயிற்றுக்கு சாப்பாடு கிடையாது, பஞ்சம், அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இப்ப அடுத்து என்ன சம்பவிக்குது? கர்த்தர் மரணத்தை அனுமதிக்கிறார். அது எப்படி அனுமதிக்கிறாராம்? பட்டயத்தினால யுத்தங்கள் மும்முரமாகிறது, அடுத்து பஞ்சம் மும்முரமாகிறது, 3வது சாவினால் என்று சொல்லும் பொழுது இங்கு சாவு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொள்ளை நோய், அதாவது மரணத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான வியாதிகளாம். 4வது பூமியில் துஷ்ட மிருகங்கள். சில பேர் என்ன சொல்கிறார்கள்? பூமியின் துஷ்ட மிருகங்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக கொள்ளை நோய் உண்டாக்குற வைரஸ்கள் மிருகங்கள்லேருந்து வருது. வவ்வாலிருந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் கூட இது வவ்வாலினுடைய எச்சிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. அல்ல சில பேர் பாம்பினுடைய கரியிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்படி அநேகர் சொல்லும் பொழுது அநேக வைரஸில் பார்க்கிற மிருகத்தினுடைய எச்சிலிருந்து வருகிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது பூமியின் காற்பங்கு, அதாவது பூமியின் துஷ்ட மிருகங்களிலிருந்து. சில பேர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, பூமியின் துஷ்ட மிருகம் என்றால் மிருகங்கள் ஜனங்களை கொல்லாது, அது எச்சிலிருந்து வருகிற வைரஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது பூமியின் துஷ்ட மிருகம் அப்படின்னா கொடுமையான மிருகங்கள். ஒருவேளை எழுத்தின்படியாக மிருகங்களால் ஜனங்கள் கொல்லப்படலாம். இப்போ இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னா, எத்தனை பேர் சாகுவாங்களாம்? பூமியில் காற்பங்கு 4ல் 1 பகுதி மரித்து போவார்களாம். இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அதிபயங்கரம்னு புரிந்து கொள்ள முடியும். பூமியில் கால் பங்கு என்ன அர்த்தம்? 4 பேரில் ஒருத்தன் சாவான்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த கொரோனா கொள்ளை நோயில் மரித்து போன, உலகம் முழுவதும் மரித்து போன எண்ணிக்கை 1 கோடியை தான் நெருங்கி இருக்குது. இந்த 1 கோடிக்கு அநேக தேசங்கள் என்ன சொல்லுகிறது? சில லட்சங்கள் மறிக்க கொடுத்த தேசங்கள் சொல்லுகிறது அடக்கம் பண்ணுவதற்கு இடங்கள் இல்லாமல் தத்தளிக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆனால் பூமியில் கால் பங்குல, அதாவது கால் பங்கு ஜனங்கள் மரித்து போவார்கள். உதாரணத்துக்கு நம்ம தேசத்தில் ஏறக்குறைய இன்னைக்கு 600 கோடி தாண்டிட்டோம். 600 கோடினே வைங்க. 600 கோடியில் கால் பங்கு மரித்து போவார்கள் என்றால் 150 கோடி மரித்து போவார்கள். 150 கோடி ஜனம் மரித்தா எங்கே அடக்கம் பண்ணுவாங்க? இன்னும் சொல்ல போனால் 4ல் ஒருத்தன் அவுட். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரில் ஒருத்தர் சாகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு தெருவில் 10 வீடு இருக்குது, 10 வீட்டில் 10 மரணம். ஒரு தெருவில் 10 மரணம் அப்படின்னா ஒரு பட்டணத்தில் எத்தனை மரணம், ஒரு தேசத்தில் எத்தனை மரணம், முழு உலகத்தில் எத்தனை மரணம். இந்த சவங்களை எங்கே அடக்கம் பண்ணுவான்? அடக்கம் பண்ண இடம் கிடையாம சவங்கள் அப்படியே கிடக்கும். அது அழுகி நாற்றம் எடுத்து அதில் புழுக்கள் எழும்பி அது நிமித்தம் பலவிதமான கொள்ளை நோய்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ திரும்ப சொல்லுகிறேன், இது ஏன் ஒவ்வொரு முறை சேர்த்து சேர்த்து சொல்லுகிறேன்னா இதன் நிலைமை எவ்வளோ அதிபயங்கரம். ஒன்று, சமாதானம் கிடையாது. 2வது, எங்கே திரும்பினாலும் கலவரம், சண்டை, மரணம். 3வது, சாப்பாடு இல்லை. 4வது, பக்கத்தில் பணத்தை, அழுகின பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கணும் வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் யோசித்து பாருங்க நிலைமை எப்படி இருக்கும். ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ சுற்றி வீட்டுக்குள்ளே ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10-15 பேர் ஒன்றா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. 4 பேருக்கு ஒருத்தர் அவுட்டுன்னா அந்த வீட்டில் 4 மரணம் இருக்கும். 4 சவத்தை வீட்டில் வச்சுட்டு 4 சவத்தையும் அடக்கம் பண்ண இடம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பான். சவம் நாரி அழுகி அதிலிருந்து புழுக்கள் எழும்பி அது எவ்வளோ ஒரு அதி பயங்கரமாக இருக்கும். யோசித்து பாருங்க. இவ்வளவு கொடுமையான வாழ்க்கையைத்தான் கைவிடப்பட்ட ஜனங்கள் அனுபவிக்கணும். இது எத்தனை கொடிதான நாட்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க.
ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள். ஜனங்களே ஜனங்களே கவனியுங்கள், கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அது நிறைவும், பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. கேட்கடவு கத்தர் பாருங்க, எல்லா ஜனங்களுக்கு சொல்றாரு, எல்லாம் கேட்கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். சொல்றார் பாருங்க, இந்த நாட்கள் என்ன நடக்குமா? கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவருடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். 4 வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு போதும். இந்த இடத்துல ஆண்டவர் கொலை செய்யப்பட்ட பிணங்கள் அது தெருவில் வீசி கிடக்கப்படுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடக்கமான எடை இல்லாம தெருவில் பிணங்கள் கிடக்குமா? துஷ்ட மிருகங்களால் கொல்லப்பட்டவர்கள் தெருவில் கிடப்பார்கள். வியாதிப்பட்டு கொள்ளையினால் மரித்தவர்கள் தெருவில் கிடப்பார்கள். சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் விஷவாயு எழும்பி, அது அதிகாலை விஷவாயு கசிந்த பொழுது ரோட்ல நடந்த அநேகர் அந்த விஷவாயு தாக்கப்பட்டு அங்கேயே சுருண்டு சாக்கடையில் விழுந்து கிடந்தார்கள், தெருவில் விழுந்து கிடந்தார்கள், மயங்கி கிடந்தார்கள், நடக்க விழுந்தார்கள். ஒரு விஷவாயு தாக்கப்பட்டு அப்படி இருப்பாங்கன்னா, இந்த நாட்களில் கொள்ளை நோயினால் தாக்கப்படுகிறவர்கள், பஞ்சத்தினால் செத்து மடிகிறவர்கள், துஷ்ட மிருகங்களால் செத்து மடிகிறவர்கள், பட்டயம் என்று சொல்லும் பொழுது கலவரத்தினால சண்டைகளினால கொல்லப்படுகிறவர்கள் தெருக்களில் பிணங்களாய் கிடப்பார்களாம். அடக்கமான யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள கிடக்கிற பிணத்தை அடக்கமான இடம் கிடையாது. தெருவில் கிடக்கிற பிணத்தை அடக்கமான இடம் கிடையாது. வீட்டுக்குள்ள பிணம் நாரி கிடக்குது, தெருவில் நாரி கிடக்குது, வெளியில் எங்க போனாலும் பிணத்தின் நாற்றம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மனிதனுடைய மனதை பைத்தியம் பிடித்தது போல இருக்கும். எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழணும் என்று உயிரோடு இருக்கிறவன் புலம்பிக் கொண்டிருப்பான். இந்த நிலைமை யாருக்கு? வருகையிலே கைவிடப்பட்டவர்களுக்கு. உங்களுக்கு அந்த நிலைமை இருக்கணுமா? யோசித்து பாருங்க. எவ்வளவு கிருபையா கர்த்தர் நடத்துகிறான். எவ்வளவு பேர் தவறு பண்ணினாலும் நமக்கு எச்சரித்து புத்தி சொல்லி, நீ இப்ப மனம் திரும்ப ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் எவ்வளவு நமக்கு பரிந்து பேசியும், நம்மிடத்தில் எவ்வளவு அன்பாய் அவர் தன் அன்பின் கயிறுகளினால் நம்மை இழுத்து கொண்டாலும் நாம துணிகரம் உள்ளவர்களாய், மனம் திரும்ப மனம் இல்லாதவர்களாய், எத்தனை சத்தியம் கேட்டாலும் எவ்வளவு வசனங்கள் கேட்டாலும் உள்ள ரகசியமாய் பாவங்களை வைத்துக் கொண்டு துணிகரமாய் நடக்கிறோமே. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கிருபையின் நாட்கள் ரொம்ப காலம் நீடிக்காது. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு எஜமானுக்கும் தோட்டக்காரனுக்கும் நடந்த ஒரு உரையாடலை அழகாய் ஆவியான பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு எஜமான் சொல்லுகிறான் தன் தோட்டக்காரனை பார்த்து, எதுக்கு அந்த அத்தி மரத்தை இங்கே வச்சிருக்கணும்? இவ்வளோ காலம் வச்சிருந்தோம், ஒன்றும் கனி தரலையே, வெட்டி போட்டுரு, நிலத்தை ஏன் கெடுக்குது? உடனே தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயா இந்த 1 வருஷம் விடுங்க, 2 வருஷம் பார்த்தோம், நம்ம எவ்வளோ பிரயாசம் பண்ணோம், கனி கொடுக்கல, இந்த 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் கொத்துறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எரு போடுகிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பராமரிக்கிறேன், தேவையில்லாதெல்லாம் இன்னும் நான் பிடுங்கி கண்ணு கருத்துமா அதை சுத்தம் பண்ணுகிறேன், இந்த 1 வருஷம் பார்த்துடலாம். இந்த 1 வருஷமும் கனி தரலைன்னா இனிமேல் இதுக்கு தயவே பாராட்ட வேணாம், வெட்டி போட்டலாம் என்று தோட்டக்காரனும் சொல்லுகிறான். அந்த சம்பவத்தில் எஜமான் தேவனாகிய கர்த்தர், தோட்டக்காரன் இயேசு கிறிஸ்து அல்லது சபை ஊழியனுக்கும் அது அடையாளம். அந்த அத்திமரம் நீங்களும் நானும் தான். இவ்வளவு நாட்கள் கர்த்தர் நம்மை சபை என்கிற அந்த தோட்டத்தில் வைத்து எரு என்கிற தண்ணி என்கிறதான வசனங்களை கொடுத்து கொடுத்து நம்மை சுத்திகரித்து எச்சரித்து நம்ம கனிவுள்ளாய் மாற வேண்டும், பரிசுத்தமுள்ளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு பிரயாசப்பட்டும் நாம் எல்லா சத்திய வசனையிலும் வாங்கிக்கிட்டு எல்லா நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டுட்டு கனியே இல்லாமல் நான் இப்படித்தான் வாழுவேன் என்று துணிகரமாய் பாவத்தில் இருப்போமானால் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அந்த அத்தி மரத்துக்கு கொடுக்கப்பட்டதான கிருபையின் நாட்களுக்கு ஒரு முடிவு இருந்தது. இது கனி கொடுக்குதோ கொடுக்கலையோ லைஃப் லாங் அப்படியே இருக்கட்டும் என்று அந்த தோட்டக்காரன் சொல்லலை. ஒரு லிமிட் வைக்கப்பட்டது. இந்த 1 வருஷம், இந்த 1 வருஷம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உரையாடல் தோட்டக்காரனுக்கு எஜமானுக்கு மட்டும்தான். அத்தி மரத்துக்கு தெரியவே தெரியாது. அத்தி மரம் தெரியாது. அது நினச்சிக்கிச்சு இந்த ஏமாளி தோட்டக்காரன் என்னை நம்பி எவ்வளவு எருவு போட்டுட்டு இருக்கிறான், நான் இதுக்கு டிமிக் கொடுத்து நான் கனி கொடுக்காம இருக்கிறேன்னு இவன் ஏமாளி தோட்டக்காரன் அத்திமரம் நினச்சிக்கிச்சு.
இந்த அத்திமரம் என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, இந்த தோட்டக்காரன் நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைச்சிச்சு. ஆனா அத்திமரத்துக்கு ஒரு லிமிட் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு வருஷம் தான் கடைசி வாய்ப்பு. இது அத்திமரத்துக்கு தெரியாது. இதே போலதான் நீங்களும் நானும். இவ்வளவு ஆண்டுகள், இவ்வளவு நாட்கள் சத்தியத்தை அறிந்திருந்தோம், சபைக்கு வந்திருந்தோம், கொஞ்சம் கூட மனம் திரும்பாம துணிகரமான பாவங்களை செய்துட்டு அநேக ரகசியமான சில அருவருப்புகளை வைத்துக்கொண்டு யாருக்கு தெரியும் தந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் இவ்வளவு தவறு செய்தோம், எனக்கு ஒரு தண்டனை வரலையே என்று நீங்க ஒருவேளை துணிகரமாக இருப்பீர்களானால், இத்தனை காலம் உங்களுக்கு கிருபை நாட்கள் கொடுக்கப்பட்டது. அத்திமரத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டது போல உங்களுக்கு எனக்கு ஒரு கிருபை நாட்களுக்கு முடிவு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை. இந்த ரெண்டும் எப்ப நமக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருவதற்கு முந்தி நமக்கு மரணம் சம்பவிக்கலாம். அது நம்முடைய கிருபையின் நாட்களுடைய முடிவு. அது எப்ப நமக்கு தெரியாது. தெரியாத அத்திமரம் துணிகரமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் துணிகரமே வாழ்ந்த நாட்கள் போதும். ஒருவேளை இன்றைக்கு இயேசு வருவாரானால், இன்றைக்கு மரணம் சம்பவிக்குமானால், நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா, இந்த அந்த கிறிஸ்து நாட்கள் இருப்பீங்களா? இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க இயேசு தயவுள்ளவர். ஆனால் வருகிற நாட்களிலே, அந்த கிறிஸ்து நாட்களிலே எத்தனை புலம்பினால் மன்னிப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, அந்த கிறிஸ்து நாட்கள் ரத்த சாட்சியாக மரித்து நாம் எப்படி ஆகிலும் வருகைக்கு ஆயத்தமாகிடலாம். அந்த கிறிஸ்து நாட்கள் முத்திரை தரிச்சா தானே நம்ம அந்த கிறிஸ்து நாட்களாக இருப்போம். முத்திரை தரிக்காம ரத்த சாட்சிகளாக மறித்து நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு அநேகருக்குள்ள அப்படி ஒரு தப்பு கணக்கும் உண்டு. நல்லா கவனிங்க, ஆண்டு சொல்ற வார்த்தையை எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஆண்டவர் சொல்றாரு, நீ காலாட்களோட ஓடும் பொழுது நீ உன்னை இளைத்து போக பண்ணுவாரானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்றாரு. உனக்கு கொஞ்சம் பாடுகள் இருக்கும்போதே, கொஞ்சம் நெருக்கங்கள் இருக்கும்போதே நீ சோர்ந்து போய் கர்த்தருக்கு வழி விலகுறியே. உபத்திரவத்தின் நாட்களில் அத்தனை கொடிய உபத்திரவங்கள் இருக்குமே, நீ எப்படி மனம் திரும்ப போகிற? இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு சபை, நல்ல சத்திய வசனங்கள், நல்ல தேவனுடைய அன்பின் நடத்துதல் இவ்வளவு இருந்தே நம்ம ஆண்டவர் டிமி கொடுக்கிறோமே, உபத்திரவத்தின் நாட்கள் எப்படி மனம் திரும்புவோம்? ஆனா சொல்றாரு, இவ்வளவு லகுவாக இருக்கிற இந்த காலத்திலே நீ மனம் திரும்பாம உன் இருதை கடினப்படுத்துறையே, உபத்திரம் வரும் பொழுது நீ எங்க மனம் திரும்புவ? உபத்திரவத்தின் நாட்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் கொடுமைப்படுத்தும் பொழுது ஜனங்கள் பற்கடித்து தேவனை தூஷிப்பார்கள் ஒழிய மனம் திரும்ப மாட்டார்களாம். இதுதான் நமக்கு கிருபையின் நாட்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், இனியும் பாவத்தை தொடராதீங்க, மனம் போன போக்கில் வாழாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு மகிமையான பரலோக வாழ்க்கை வைத்திருக்கிறார். இந்த அந்த கிறிஸ்துவின் நாட்களில் கைவிடப்படுகிற ஜனங்கள் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் தேவனுடைய கோபாக்கினை சந்திப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் சமாதானமற்று இருப்பார்கள். முடிவில் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்போ கைவிடப்பட்ட ஜனத்துக்கு அதுக்கப்புறம் சமாதானங்கிறது இல்லை. இது நமக்கு தேவையா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக அருவருப்பான பாவங்கள் விழுந்திருப்பீர்களானால், உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் மனம் திரும்பாமல் இருப்பீர்களானால், இன்னும் சத்திய வசனங்கள் வாழாமல் ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள், மனம் திரும்பிடுங்க. இங்கே ஒருவேளை ஊழியக்காரரை, குடும்பத்தை, மற்ற ஜனங்களை நாம் ஏமாற்ற மாய்மாலமான வாழ்க்கை வாழலாம். ராஜாதி ராஜாவை நம்ம ஏமாற்ற முடியாது. அவர் நீதியாய் நியாய்ந்திருக்கிற கர்த்தர். இனி மனம் திரும்புங்க. இப்போ இந்த 4 முத்திரை உடைக்கிறது குறித்து பார்த்தோம். முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுது உலகம் வஞ்சிக்கிற அந்த கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 2வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது முழு உலகத்துக்குள்ளும் கலவரம், சண்டை, யுத்தங்கள், சமாதானமற்ற ரத்தம் சிந்தப்படுகிற காரியங்கள். 3வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது கொடிய பஞ்சங்கள். 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது மரணம். பூமியில 4/1 ஜனம் மரித்து போவார்கள். இந்த நாட்கள் கொடிய நாட்கள். இந்த நாட்கள் தப்பித்துக் கொள்ளும்படி இன்றைக்கு மனம் திரும்புங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லார் கண்களை மூடி, இன்றைக்கு இந்த 4 முத்திரை உடைக்கப்படுகிறது குறித்து நாம் பார்த்தோம். இந்த 4 முத்திரை உடைக்கப்படுவது தேவனுடைய கோபாக்கினையின் வெளிப்பாடுகள். தேவனுடைய கோபாக்கினை
ஆயத்தமுள்ள மணவாட்டி சபைக்கல்ல, கைவிடப்பட்டதான ஜனங்களுக்கு. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சொல்லப்போனால் இந்த கோபாக்கினை கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷ கேட்க மனமில்லாமல் அது அசட்டப்படின உலக ஜனங்களுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட சபை ஆயத்தமில்லாமல் கைவிடப்பட்டான். அது எத்தனை பரிதாபத்துக்குரியதாய் தள்ளப்படும். நீ மனம் திரும்பி, ஆண்டவரே, இந்த அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்தின் நாட்களில் உம்முடைய கோபாக்கினைக்கு நாங்கள் விழாதபடி, இந்த கோபாக்கினை உழைக்க நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அந்த கிறிஸ்து நாட்கள் வெளிப்படுகிற தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பித்துக்கொள்ள நாம் இன்றைக்கு ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். குதிரைகள் காலாட்களோடு ஓடும் பொழுதே உங்களை இளைத்து போக பண்ணுவார்களானால் குதிரைகளோடு எப்படி நீங்கள் ஓடுவீர் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த தெய்வம், யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வீர்னு சொன்ன தெய்வம், சமாதானமுள்ள இந்த நாட்களில் அடைக்கலத்தை நாங்கள் தேடி ஓடுவோமானால் நாங்கள் ஆண்டவர் வருகிற கோபாக்க நாட்களில் மனம் திரும்புவது எத்தனை கடினம் ஆண்டவரை இன்னைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த அத்திமரம் ஆண்டவர் மாய்மாலமை வாழ்ந்தது போல நாங்கள் மாய்மாலமை வாழாதபடி மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் மனம் திரும்ப எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே, உபத்திரவத்தின் நாட்களை நாங்கள் தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும், எங்களை ஆசீர்வதியும். சத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தமாகட்டும். உம்முடைய கோபாக்கினை தப்பித்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் நடத்துதல் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.